கேபிஒய் பாலா தமிழகத்திற்கு பேராபத்து. சர்வதேச கைக்கூலி கேபிஒய் பாலா எக்ஸ்போஸ்டு. கேபிஒய் பாலா எக்ஸ்போஸ்டு. மாட்டிக்கிட்ட பங்கு. பாலா இனிமேல் உதவி செய்ய மாட்டான். பாலாவின் உதவி போலியா, ஆபத்தானது, ஸ்கேம். சாமி. அதாவது நம்ம ஊர்ல நல்லது செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு பையன் நல்லது செஞ்சு அது ரீச் ஆயிட்டு அவனை பத்தி பேரும் புகழும் சம்பாதிக்கிறது கிட்டத்தட்ட வருஷக்கணக்கு ஆயிடுச்சு, பாலாவுக்கும் சேர்த்துதான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒரு பையன் இவ்வளவு நல்லது செய்யறான் அப்படின்றத தாண்டி ஒரே ஒரு சாயல்ல அவனை கெட்டவன் ஆயிட்டாங்க. ஒரே ஒரு சந்தேகம் தான் வருது. பாதிக்கப்பட்டவங்க, அதாவது இவர் உதவி செஞ்சது உண்மை, உதவி பெற்றவங்க உண்மை. உதவி பெற்றவங்க உண்மையிலே உதவி அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்கலன்னா ஏன் அவங்க மீடியாவுக்கு ஏன் வரல, அவங்க ஏன் சொல்லல, இதெல்லாம் சும்மாங்க, இது இந்த வண்டியை நான் வாங்கல, சும்மா தான் வாங்கியிருக்கேன், ஆம்புலன்ஸே எங்க ஊருக்கு இல்ல அப்படின்ட்டு ஒருத்தர் கூட பாத்தீங்கன்னா எடுத்து நின்று பேசிக்க மாட்டாங்க. அவரு உதவி செய்யறாரு, உதவி வாங்கினவங்க எங்கேயோ இருக்காங்க, ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க, ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பலனடைஞ்சவங்களும் இருக்காங்க, இவரு தொடர்ந்து உதவி செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா சம்பந்தமே இல்லாம கிட்டத்தட்ட சர்வதேச கைக்கூலி அளவுக்கு பாலா மேல ஏன் டார்கெட் பண்றாங்க? பாலா கேபிஒய்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. சின்ன சின்ன கெட்டப்புக்கு மொட்டை அடிச்சு அவர் படாத கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகி கவுண்டர் எழுதி அவ்வளவு கவுண்டர், ரிப்பீட்டர் கவுண்டரே இருக்காது அவர் பண்ற காமெடியில. இவ்வளவு விஷயம் கஷ்டப்பட்டு அவர் அப்பவே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா படிக்க வைக்கிறது, இந்த விஷயம் பண்றது, அனாத ஆசிரமத்துக்கு உதவுறது, இந்த விஷயம் இவ்வளவு பண்ணி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல நம்பிக்கைப்பட்டு சில பேர் காசு கொடுத்து, சில பேர் காசு கொடுக்குறாங்களோ இல்லையோ அவர் பணத்திலே செய்யட்டும். ஆனா இவ்வளவு பெரிய சாயம் பாலா மேல பூசத்துக்கான காரணம் உண்மையிலேயே சொல்றாங்க, இது மிகப்பெரிய அரசியலா இருக்குமா, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டிப்பா தெரியல. ஒரே நாள்ல இந்த பையன் மேல இவ்வளவு வன்மமா அப்படின்ட்டு மீம்ஸ் பேஜ் எல்லாம் போய் பார்க்கும்போது பாவம் கழுவி ஊத்துறாங்க. மீம்ஸ் எல்லாம் ரொம்ப ஒஸ்டா போட்டுட்டு இருக்காங்க, பாலா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா, நல்லது செஞ்சப்ப கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மீம்ஸ் பேஜ்ல தான் போட்டிருப்பாங்க. இப்ப பாலா எக்ஸ்போஸ்டு பாத்தீங்கன்னா எல்லா மீம்ஸ் பேஜ்லயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அவர் பண்றது எல்லாமே ஷூட் பண்ணி படம் மாதிரி எடுக்கிறாங்க, அதை எடுக்கிறதுக்கு அரை நாள் தேவைப்படுது அப்படின்ட்டு. இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், அதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கஷ்டப்படுறது பாலாக்கு தெரிய வருது, அவங்க எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க, தினசரி அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது காமிச்சாதானே தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, எந்த இடத்துல வாழ்றாங்க, எந்த மாதிரி வேலையை செய்யறாங்கன்றது காமிச்சாதானே தெரியும். அது காமிச்சு அது போறதுல அதுக்கப்புறம் போய் ஒரு உதவுற மாதிரி காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன் நான். இது கிட்டத்தட்ட நேபாள நடக்கிற வன்முறையோட அந்த பர்சனாலிட்டியோட பாலாவை கம்பேர் பண்ணி இவன் கண்டிப்பா தமிழ்நாட்டோட நிம்மதியே கெடுத்துருவான்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. பாலா ஒவ்வொரு செயல் செய்யும் போது நம்ம தான் கமெண்ட் பண்ணிருக்கோம், நம்ம தான் சூப்பர் சொல்லியிருக்கோம், சூப்பர் பாலா இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க பாலான்னு நம்ம தான் சொல்லியிருக்கோம். பண்ணணும்னு என்ன இருக்கிறதே கஷ்டம். அந்த எண்ணத்தோட பண்றாருன்னா அதோட பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி டைம்